பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆகிறது. இந்த பல வருடங்களுக்கு முன்பதாக முதல் கர்த்தர் உங்களோடு பேசின முதல் வார்த்தை உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அநேகர் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்தாரு, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு, எனக்கு முதல் இதை தான் காமிச்சு கொடுத்தாரு, இந்த வசனத்தின் மூலமா என்னோட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பல விதத்துல பேசுகிற தேவன். சொப்பனத்தின் மூலமா பேசுவாரு, தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசுவாரு, ஊழியர் மூலமா பேசுவாரு, வேதத்தின் மூலமா பேசுவார். இப்படி உங்களுக்கு முதல் கர்த்தர் பேசின வார்த்தை என்ன வார்த்தை, அது உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறதா? அதை வைத்து இன்னமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கர்த்தர் என்னோடு பேசின முதல் வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 மாதம் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட விதமே வேறு. ஏற்கனவே நான் என்னுடைய சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்து இருக்கிறேன். நான் ஒரு மரண தருவாயில தான் ரட்சிக்கவே பட்டேன். கிறிஸ்துவை பற்றி சரியாக தெரியாது, வேதம்னா என்னன்னே தெரியாது, பைபிளில் என்ன எழுதியிருக்கு பைபிள் அப்படி தான் தெரியுமே தவிர பைபிளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது என்பது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்டர் மூலமாக, அவங்க பாஸ்டருடைய ஒய்ஃப் மூலமாக ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவங்க வீட்டுக்கு நான் போகிற மாதிரியும் அவங்க என்னை காப்பாற்றுற மாதிரியும் தான் ஒரு சொப்பனம் கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாளே அவங்க பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அங்கே போகிறேன், என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பயந்து போய் ஓட பார்த்தேன். ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு என்கிட்ட நிறைய சொன்ன வார்த்தை நேற்றுக்கே என்னுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் உன்னை காமிச்சிட்டாரு, அதனால் நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொண்ணு, தயவு செஞ்சு நீ உன் முடிவை மாற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி நீ என்ன தெய்வத்தை வணங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உன் கர்த்தர் உன் மேலே நினைவாக இருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறாரு, அவருடைய கிருபை உன் மேலே வைக்க ஆசைப்படுறாரு, உனக்காகவும் அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, அதனால் தயவு செஞ்சு இது நாங்களா இல்லை, எங்களுக்கெல்லாம் நீ யாருன்னே தெரியாது, இன்றைக்கி தான் உன்னை முதல்ல பார்க்குறோம், அதனால் ஆனால் நேற்றே நைட்டு ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காமிச்சிட்டார். ஆனால் எப்போ நடக்க போகுதோ தெரியலன்னு தான் நான் பேசினேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்போவே அடுத்த நாள் காலையிலே நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையாக கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதற்கு பின்பு என்னை டெய்லி வேதம் வாசிக்க சொல்லுவாங்க. நீ வாசிக்கணும், ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் நீ வாசிக்கணும், அப்போ உனக்கு பைபிளை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, எது உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸ் டெய்லியும் பக்கத்தில் உட்காந்து பாஸ்டமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஊழியக்காரங்க, சபை வச்சுருக்கிறவங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைன்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது இதுன்னு ஏதாவது ஒன்று வீட்டு கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துக்கும் என்னை கொண்டு போவாங்க. ஒரு நாள் ஒரு படிக்கட்டில் உட்காந்து, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, படிக்கட்டில் உட்காந்து ஒரு 5 ஆதியாகமத்துலேருந்து படிச்சுட்டு வரேன். உபாகமம் படிக்கும்போது தான் எனக்கு இந்த வார்த்தை வந்தது. முதல்ல 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சுட்டேன். சரி, இன்னமும் கொஞ்சம் படிக்கலாமே, என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த 6வது 7வது அதிகாரம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பேசுறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது. ஏதோ எனக்குள்ள வித்தியாசம், மாறுதல் வர ஆரம்பிச்சுது. கர்த்தர் என்னோடு பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுறேன். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? என்னோட கர்த்தர் பேசின முதல் வார்த்தை, கர்த்தர் பேசுறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ ஆண்டவர் பேசும்போது. ஆனால் இந்த வார்த்தை என்னை படிக்கும்போது என் இருதயத்தில் அது விழுந்தது. அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. நான் அதற்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் யோசித்து இருக்கேன், நம்ம அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே, நம்ம தொலைஞ்சி வந்தவங்களாச்சே, இப்போ எந்த ஊரில் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே, இங்கே நம்ம இருக்கிறோமே, தனிமையில் இருக்கிறோமே, இந்த சென்னை சிட்டியில் நமக்கு யாருமே தெரியாது, இப்போ யாரோ ஒரு வீட்டில் நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் காலையிலும் அதே நினைவோடு எழுந்திருக்கிறேன். அதனால தானோ என்னவோ நான் வருத்தப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் அனாதியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறேன்னு அந்த உண்மைங்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, கர்த்தர் இந்த ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்கும்போது
எனக்கு என்னவோ ஒரு பெரிய சொந்தம் என் பக்கத்துல வந்துட்ட மாதிரியும், கர்த்தரே என் பக்கத்துல நின்று நான் நேர்ல பார்த்துட்டு நீ கவலையே படாதம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்தது. இந்த வார்த்தை படிக்கும்போது நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். எனக்குள்ள அழுகையும் ஒரு பக்கம், சந்தோஷம் இன்னொரு பக்கம் அழுக. ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே வந்து என்னை பார்த்து சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குல்ல. பூச்சக்கரத்தில் உள்ள, பூச்சக்கரங்கிறது எது? இந்த உலகம்தான் பூச்சக்கரம். இந்த சகல ஜனங்களிலும் உன்னை எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது வந்து உங்களை அப்படி இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உன்னை என்று ஆரம்பத்திலிருந்தே அதை பற்றி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம் இருந்தது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசியிருப்பார் இல்லையா? முதல்ல பேசின ஒரு வார்த்தைன் போது எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். அப்படிதான் கர்த்தர் வந்து நம்மளோட பேசுகிறார் இல்லையா? எனக்கும் அப்படிதாங்க இருந்தது. முதல்ல கர்த்தர் என் கூட பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல். அன்னைக்கு உண்மையாவே எனக்கு அன்னைக்கெல்லாம் எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். என்னையே அறியாம பாட்டு பாடிக்கிட்டு அங்கங்க, எனக்கு அப்போ 14 வயசு, சின்ன பிள்ளை இல்லையா, ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு அந்த கர்த்தர் பேசிட்டாருன்னு தெரியும். எனக்குள்ள ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு தெரியும். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. தனியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு விளையாடிட்டு இப்படி தான் நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது 98. இப்போ 2025. இன்னும் கூட அந்த வார்த்தையும் சரி, அந்த வசனமும் சரி, இதுவரைக்கும் நான் மறந்ததே கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து உங்களுக்கு சொந்தம்னு சொன்னீங்களே அப்பா, என்னை பார்த்து அப்பா இந்த உலகத்திலேயே உன்னை எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களேப்பா. ஆமாங்க, உண்மைதான். பாருங்கள், என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்களே 4 பேர். அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாய் மாமான்னு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லார காட்டிலும் அந்த குடும்பத்திலேருந்து என்னை வேர்பிரித்து முன்குறித்து அழைத்து உன்னை எனக்காக சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறது சாதாரண விஷயமா? அதனால் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடினேன். இன்னமும் அந்த வார்த்தையை நினச்சி மிகவும் சந்தோஷப்படுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த மாதிரி பேசியிருக்கிறாருன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன வார்த்தை பேசினாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் சரி, இந்த ஊழியத்தின் மூலமாக யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, யாரெல்லாம் கமெண்ட் அனுப்புகிறீங்க, அவங்க எல்லாருக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் இதை பார்க்குறாங்க, அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தகப்பனே, யார் கூடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வார்த்தையை கொடுத்தீங்க, அவங்களுக்கு சொந்தமாய் வாக்கு தத்தமாய் கொடுத்தீங்களோ அது அப்போ அநேகர் நினைக்கிறாங்களோ இல்லையா தெரியாது. இன்றைக்கு ஒரு வேளை இதை பார்க்கும் பொழுது அவர்கள் அது கர்த்தர் எனக்கு இப்படி பேசினார் இல்லை, இப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னு நினைத்து பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.